வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனா ஸ்ரீயார். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முதலடை பருவ பொதுத் தேர்வு 2024 11ஆம் வகுப்பு பொருளியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனா ஸ்ரீ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. ஸோ சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக. மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றாட நடவடிக்கை பற்றி பொருளியல் ஆராய்ந்து என்று கூறியவர் யார்? ஒரு மதிப்பெண் வினா பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இதில் கூட 2 மார்க் நல்லா படிச்சிருப்போங்க. ஸோ இதான் 11ஆம் வகுப்பு எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். பொருளியல் என்றால் என்ன? பண்டங்கள் பணிகளில் இருந்து வேறுபடுத்துக, விருப்பங்களை வகைப்படுத்துக. நெக்ஸ்ட் உழைப்பு வரையறு, செலவை வரையறு, மூழ்கும் செலவுகள் என்றால் என்ன? கீழ்கண்ட நிறுவனத்தின் தேவை கோடு வரைக, நிறைவு போட்டி, முற்றுரிமை. நுண்ணியல் மற்றும் பேரியல் பொருளுக்கிடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? நுகர்வோர் எச்சத்திற்கு மார்ஷலின் இலக்கணத்தினை தருக. சமநோக்கு வளைகோடுகளின் பண்புகள் யாவை? நிலத்தின் சிறப்பியல்புகள் யாவை? தொழில் முனைவோரின் பணிகள் யாவை? வாய்ப்பு செலவை எடுத்துக்காட்டு வரையறு. விற்பனை செலவு என்றால் என்ன? உதாரணத்துடன் கூறுக. அடுத்து பார்த்தீங்கன்னா 3x5 50. பொருளியலை பற்றி பல்வேறு இலக்கணங்களை ஒப்பிட்டு வேறுபடுத்துக. பொருளியலின் தன்மை மற்றும் எல்லைகளை வரி. குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியினை வரைபடத்துடன் வரி. விகித அளவு விளைவு விதியினை உதாரணத்துடன் விளக்குக. பல்வேறுபட்ட விளைநிலைகளின் ஏஆர் மற்றும் எம்ஆர் கோடுகளுக்கு இடையே உள்ள தொடர்பை விளக்குக. நிறைவு போட்டியின் இயல்புகளை விளக்குக. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மாணவனா ஸ்ரீ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனா ஸ்ரீ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அப்போ தான் 11th எக்கனாமிக்ஸ் போஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்தடுத்து இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வரணும் மாணவனா ஸ்ரீ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் ஷோ ஆகும். ஸோ இதான் அப்டேட்டு.